7 மணிக்கு கிளம்பணும், போக்குவரத்து நெருக்கடிக்கிறதுனால வர முடியல. இன்றைக்கு ஐயா அவர்களிடம் ஆசி வாங்குவதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நான், என்னுடைய மனைவி, பிள்ளைங்க எல்லாருமே வந்தோம். ஏன்னா கரிசல் இலக்கியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை நாயகர் கீரா. நாங்கள் எல்லாம் அவரை பார்த்து அவர் வழியாக எழுத கற்றுக்கொண்டு இன்றைக்கு எழுத்தாளர்களாக இருக்கிறோம்னா அவருக்கு தான் எங்கள் மண்ணினுடைய எல்லா எழுத்தாளர்களும் கடவுள். ஒரு படைப்பாளி கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னா அவருடைய பிறந்த நாளையோ அல்லது அவருக்கு விருப்பமான விஷயங்களையோ கொண்டாடுவது என்றால் அவருடைய படைப்புகளை கொண்டாடுவது. அதைத்தான் ஒரு எழுத்தாளன் விரும்புகிறான். என்னுடைய படைப்புகளை எவ்வளவு ஆழ்ந்து படிச்சிருக்காங்க. ஐயா எழுதுகிற போது ஒரு தலைமுறை படித்தது, அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம், இப்போ எங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க, இனி வரும் தலைமுறைகள் படிப்பார்கள். ஏன் அப்படின்னா அந்த மண்ணையும் மக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அரசோ வேறு யாருமோ அதை ஆவணப்படுத்தவே இல்லை. அந்த கரிசல் நிலத்துக்கு ஒரு பெரிய ஆவணப்படுத்துதலை செய்திருப்பது ஐயா மட்டும்தான். ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் 1960 எப்படி அந்த கிராமம் இருந்தது, இந்த மக்கள் எப்படி வசித்தார்கள், என்ன விவசாயம் நடந்தது, அங்கே என்ன மாதிரியான விழாக்கள் கொண்டாடினார்கள்னு யாரோ ஒரு தமிழன் நாளைக்கு தேட தெரிஞ்சு பார்க்கணும்னு விரும்பினா அதற்கு எந்த காட்சிகளும் இல்லை. ஆனால் அவ்வளவும் அடங்கிய ஒரே ஒரு தொகுப்பு இருக்கிறது, அது கீரா அவர்களுடைய எழுத்து. அந்த ஒரு எழுத்தை படித்தால் போதும் அவர்களுக்கு அந்த நிலத்தினுடைய எல்லா கதையும் தருது. அவருக்கு ஞானபீடம் விருது வழங்கப்பட வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க. அதை நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அவருக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான பரிந்துரைக்காக எங்களை போன்றவர்கள் அந்த பரிந்துரைக்காக அனுப்ப வைக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் முதலிடத்தில் அவரை பேரை தான் வைக்கிறோம். அவருக்கு கொடுங்கள். எனக்கெல்லாம் ஆசை என்பது அவருக்கு ஞானபீடம் கொடுப்பதில்லை, நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்பது. ஏன் அப்படின்னா தாகூருக்கு அப்புறம் இந்தியர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகளை எல்லாம் படித்து பார்த்தால் ஐயா எழுதுவதை இன்னும் கம்மியாக தான் எழுதியிருக்காங்க. நாம் நோபல் பரிசுக்கே இப்ப ஐயாவுடைய பேர்களை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, நானும் சரி, என்னை போன்றிருக்கக்கூடிய அபிமானிகளும் சரி, அவருடைய படைப்புகளை எல்லாம் பற்றி எழுதி அவர்களுக்கே நாங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பலத்தான படைப்பாளி இருக்கிறாரு, ஆங்கிலத்தில் அந்த படைப்புகள் எல்லாம் குறைவாக வந்திருக்குங்கிறதுக்காக அந்த எழுத்தாளருக்கு நீங்கள் பெரிய கவனம் கிடைக்காம போயிடுறீங்க. ஆனால் இந்தியாவை உண்மையிலேயே நீங்க கௌரவிக்க விரும்பினால், உண்மையான இந்தியாவை நீங்கள் பார்க்க விரும்பினால் அவருடைய எழுத்துக்களை பார்க்கலாம். அவருடைய எழுத்துக்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் பதிவாயிருக்கு, விவசாய வாழ்க்கை பதிவாயிருக்கு, ஒரு கிராமத்தினுடைய வாழ்க்கை பதிவாயிருக்கு. இப்படி எல்லாம் எழுதிய சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த எழுத்தாளருக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்திருக்கிறீங்களே, அவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் தானே எழுதினாங்க. இப்படி எழுதிய ஸ்பானிஷ் எழுத்தாளர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, ஏன் எங்கள் தேசத்தை சேர்ந்த எங்கள் மண்ணினுடைய கீராவுக்கு நீங்கள் வழங்கக்கூடாது என்று நாங்கள் அவர்களுக்கே பரிந்துரை இருக்கிறோம். என்ன அப்படின்னா, இது போன்ற பரிந்துரைகள் பொதுவாக அரசு சார்ந்த நிறுவனங்களாலும் முன்கை எடுக்கப்படும் போது, பல்கலைக்கழகங்களால் முன்மொழியப்படும் போது அதுக்கு கூடிய கவனம் கிடைக்கும். இன்றைக்கு ஐயாவை படிக்கக்கூடியவர்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்கிறதுனால, அதுவும் பல்கலைக்கழகங்களில் உயரிய பொறுப்பில் இருக்காங்கிறதுனால அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த குரலை எழுதுறோம். அந்த விருது என்பது வெறும் அவருக்கு கிடைக்கப்படக்கூடியதில்லை, அது நம்முடைய எழுத்துக்கு, நம்முடைய தமிழ் இலக்கியத்திற்கு, நம்முடைய மண்ணுக்கு வழங்கப்படுகிற உயரிய அங்கீகாரம். இந்த ஆண்டு ஞானபீடம் விருது தமிழுக்கு கொடுக்க போகிறார்கள்னு ஒரு கேள்வி இன்னும் உறுதியாக தெரியல. ஆனால் ஆயுத்த பணிகள் தொடங்கும் போது அந்த மொழி சார்ந்த படைப்புகளை ஆய்வு செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா விருதுகளை போலவும் இந்த விருதும் வாங்குவதற்காக நிறைய முயற்சிக்கிறாங்க. ஐயா அதை பெற முயற்சிக்கிறார். ஐயாவுக்கு பெறுவது என்பதுதான் பிடிக்கும், அதை அவர்கள் வழங்கணும், வாங்கக்கூடாது. ஆனால் வாங்குவதற்கான போட்டி நிறைய தானே இருக்கும். அந்த மாதிரியா இருக்கிற நேரங்களில் எல்லாம் நாங்கள் சொல்றோம், நீங்கள் அப்படி யாரை தேர்வு செய்தாலும் உரியவர்களிடம், எங்களை போன்றவர்களிடம் நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கணும், ஒரு பரிந்துரையை நீங்கள் எங்களிடம் கேட்கணும். ஏன்னா ஒரு மொழிக்கு வழங்கப்படும் போது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மொழியுடைய மூத்த படைப்பாளிகளுக்கு செய்யப்பட்ட இழுக்காகப்படும். அப்படின்னாலும் நாங்கள் இப்போ அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த நற்செய்தி வரும் அப்படின்னு நான் நம்புறேன். வந்தால் இதை விட ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நாமே கொண்டாடுவோம். கீரா அவர்களுடைய கதைகளை நான் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேருந்து இன்று வரை படிச்சுட்டே இருக்கிறேன். எப்போ படிக்கும் போதும் அந்த மன்னனுடைய கதை, அந்த மக்களுடைய கதை அப்படிங்கிறது ஒரு துயரம் சார் கதையாக தான் இருக்கும். அவருடைய கதைகளில் சில கதைகளை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லணும்னு விரும்பினேன். ஏன்னா அவரை பற்றி அந்த நிகழ்வில் அந்த கதைகளினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். புறப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை ஐயா எழுதியிருக்கிறாங்க. அந்த கதை ஒரு 5-6 பக்கம் தான் இருக்கும்.
யாராவது ஒருவர் இந்த மாதிரி நாட்டுப்புற துறையிலையோ மானுடவியல் துறையிலையோ ஆய்வு செய்யறாங்கன்னா அவர்கள் அந்த 5 பக்கம் போதும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். ஒருவருடைய மரணத்துக்காக அவர் காத்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர், அவர் இறக்கல, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு அந்த கெடு வருது, இறந்துருவாரன்னு உறவினர்கள் ஒன்று கூட்டாக படைச்சிடறாங்க. ஏதோ ஒன்று அவரை பிடித்து நிறுத்தி வச்சுட்டே இருக்கு. வாழ்க்கையை மனிதர்கள் அவ்வளவு எளிதாக விட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த மண்ணோடு உள்ள பற்றுங்கிறது அவ்வளவு பெருசு. அவருடைய நண்பர் சொல்றாரு, மண்ணை, அந்த கரிசல் மண்ணை கரைத்து கொடுத்தால், அதை குடித்தால், அதை குடிச்சிட்டு அந்த மனுஷன் போய் சேர்ந்துருவார். கரைத்து கொடுக்குறாங்க. அவர் இறக்குறாரு. அந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்களை ஐயா எழுதி வரும்போதே சொல்றாரு, இது போல ஒரு விவசாயி, கரிசல் நிலத்தினுடைய விவசாயி, அவனை உயிரோடையே சொர்க்கத்துக்கு அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வானலோகத்திலிருந்து அழைப்பு வந்துட்டான். அவன் கேட்டானா, உடலோட அப்படி நீங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு வந்துடலாம் வாங்கன்னு கேட்ட போது அந்த விவசாயி அந்த அழைத்து வந்தவரிடம், வானத்திலிருந்து வந்தவரிடம் என்ன கேட்டார் தெரியுமா? உடலோடு வர்றதெல்லாம் சரி, வானத்துல எத்தனை ஏக்கர் கரிசல் நிலம் கொடுப்பீங்க? கரிசல் நிலத்தில் பிறந்த ஒரு மனிதன் வாழும் போது அல்ல, சொர்க்கத்திற்கே போனாலும் எத்தனை ஏக்கர் கரிசல் இருக்கோ அங்க நான் என்ன விவசாயம் செய்யலாம் என்றுதான் கேட்கிறேன். நான் படித்து வியந்து போனேன். ஒரு மனிதனுக்கு வாழும் போது அல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு உலகம் சென்றாலும் இந்த மண்ணும், இந்த மண்ணில் செய்யக்கூடிய விவசாயமும், அந்த மக்களும் தேவையே. அந்த இறந்து போன விவசாயிக்கு இறுதியாக செய்யக்கூடிய அந்த ஊர்வலத்தை விவரித்திருக்கிறார். அப்படிலாம் இதுவரைக்கும் நீங்க ஒரு திரைப்படத்துல கூட பார்த்துருக்கீங்க. அவ்வளவு துல்லியமா இருக்கும். அந்த வீட்டில் என்ன நடக்கும், எப்படி அலங்காரம் செய்தார்கள், எப்படி அவருக்கு சவரம் செய்து விட்டார்கள், எப்படி காலை கட்டினாங்க, எப்படி அவரை ஒரு தேர்ல உட்கார வச்சாங்க, அந்த தேர் எப்படி கிளம்பி போனது, வழியில சில்லறைகளை எப்படி இறைச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதிக்கே உரிய சில பழக்கங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க. கதலி வாழைப்பழங்களை வாங்கி எப்படி பின்னாடி போட்டுட்டே போறாங்க, சில்லறைகளை இறைக்கிறாங்க. அப்புறம் அங்க எது வரைக்கும் அந்த பெண்கள் எழுதிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும். இந்த கொட்டுக்காரர்களுடைய சத்தம் மயானத்தை நெருங்க 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 எப்படி மாறுது. இப்ப மயானத்தில் இருக்கிறவருக்கு வந்துருச்சு உடல், நாம செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் உடனடியாக செய்யணுங்கிறதுக்கு எப்படி இந்த கொட்டு சத்தமே இருக்கு. கதையினுடைய கடைசி வரையில அந்த தேர் ஆடி ஆடி போகும்போதெல்லாம் அந்த விவசாயி இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே போறது போல இருக்கிறது. ஒரு மண்ணோட, அந்த மண் ஒரு வளமான மண் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இயற்கை அவ்வளவு பெரிய கருணை மிக்கதல்ல. ஆனால் அந்த போராட்டமான வாழ்க்கையோடு அந்த விவசாயத்தை இந்த மனிதர்கள் பேசிட்டாங்க. கரிசலினுடைய ஒரு விவசாயி எப்படி இருப்பான்னு ஐயாவே எழுதியிருக்காரு. கரிசல் காட்டில் ஒரு விவசாயி எப்படி இருக்கிறார், வாழ்க்கை எப்படியெல்லாம். அதை படிக்கும் போது நமக்கு தெரியும், இன்று நாம் அனுபவிக்கிற எந்த இன்பங்களும் ஒரு கிடையாது. உண்ணுகிற உணவும் குடிக்கிற குடிநீர் இருந்தவரை அவர்கள் பெரிய சுகத்தை எதையும் காணவே இல்லை. ஆனால் அதையே பேரானந்தமாக அந்த ஊருக்கு வரக்கூடிய பறவைகளை, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை, தாங்கள் வீட்டில் அவங்களாக வளர்த்த ஆடு மாடுகளை அவர்கள் நேசிக்கிறார்கள். அதனையும் கூட பாருங்க, இந்த கதையில ஒரு ரொம்ப அழகானது இருக்கு. அந்த கயத்தாறு மேளம் என்று எங்கள் ஊருக்கு பக்கத்துல ஒரு மேளம் இருக்கு. அந்த பகுதிக்கே அந்த மேளம் பற்றி இருக்கிறார். அந்த மேளக்காரர்கள் எப்படி வருவாங்க, பொய்க்கால் குதிரை எப்படி அழைச்சு கொண்டு வருவாங்க. இந்த சாவு வீட்டிற்குள்ளாக எத்தனை பண்பாட்டு கூறுகள் இருக்கு அப்படின்னு. நான் அதை நேற்று இரவு படிக்கும் போதே எனக்கு தோன்றியது, ஒரு சின்ன சம்பவத்திற்குள் 1000 விஷயங்கள். இவ்வளவு அடர்த்தியாக ஒரு பண்பாட்டை, பண்பாட்டு கூறுகளை, அந்த வாழ்க்கையை எழுத்தில் ஒருத்தர் பதிவு செய்யவே முடியும். வெறும் நினைவாற்றல் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஊர்ல இருந்தாரு நினைவாற்றல் இல்லை, அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடியா பெரும் கலைஞர் இருக்கிறாங்க. அந்த கலைஞர் தான் தன் வாழ்க்கையை, தன்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறார். நம்ம காலத்துக்கு பொருத்தமான ஒரு கதையை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்கிறார். எழுத மறந்த கதை அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு அரசன், ஒரு சாதாரண ஆளு, அந்த சாதாரண குடியானவன் ஒரு நாள் கேட்கிறான், அரசு கரெக்டா இல்லை, அரசாங்கம் தப்பா நடக்குது, அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, ஆளுநர்களுக்கு எங்களை பற்றி தெரியல அப்படின்னு. உடனே அப்ப நீ ஆண்டு பாருன்னு சொல்றான். அவன் ஆட்சி செய்ய போகிறான். அவன் ஆட்சி கட்டில போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு அரச போகங்கள் அல்ல, அவன் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணுங்கிறதுக்காக ஆட்சிக்கு போகிறான். அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னா, வானிலிருந்து பூமிக்கு பெய்யக்கூடிய மழையில் ஒரு துளி கூட வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த நீரை மொத்தமாக சேமிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறான். நீரை சேமித்து வைப்பதற்கான அத்தனை வழிகளையும் அவன் உண்டாக்கி விடுறான். நீர் வளம் பெற்ற உடனே விவசாயம் வருது, செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும், தானியங்கள் வருது, அந்த நாடே வளர்ப்பது. பக்கத்து நாட்டுக்காரர்கள் படையெடுத்து வரலாம்னு நினைத்து கொண்டிருந்த நாடு அது இப்ப பயப்படுறான். ஏன்னா அவர்களிடம் எல்லாமும் இருக்கு. அந்த அரசர் கேட்டார், என்னோட இவ்வளவு ஆண்டு கால அனுபவத்துல எங்களால செய்ய முடியாத
நீ எப்படி செஞ்சான்னு கேட்டபோது அவர் சொன்னார், விவசாயிக்கு எது ஆதாரம் என்று தெரியும், நான் எதை ஆதாரம் நினைக்கிறேனோ அதுதான் உண்மையான ஆதாரம்னு சொல்லிட்டு அவர் பழையபடி அந்த மன்னரோட வாழ்க்கையை விட்டுட்டு விவசாயத்தை பார்க்க போயிடார். ஒரு அரசு செய்ய தவறுகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீர்நிலைகளை பராமரிக்கிறதும், பெய்யக்கூடிய மழையினுடைய அந்த மழை நீரை பாதுகாக்கணுங்கிறதும், குடிநீருக்கான வசதிகளை பண்ணி தரணுங்கிறதும், விவசாயிகளுக்கு வருடம் பூரா அந்த தண்ணீரை அவருடைய விவசாயத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இன்று நாம் பேசிட்டு இருக்கிறோம். இன்று அதுக்கான இயக்கங்கள் உருவாகிட்டு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து கொண்டு அன்றைக்கே இந்த விளக்கை உயர்த்தி அவர் பிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய பணி, அல்லது ஒரு நமக்கு தேவையான அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு. இன்னொரு கதை இருக்கிறது. அந்த கதை 1960 எழுதியிருக்கிறார். அந்த கதையினுடைய தலைப்பு மிருக மனிதம் அப்படின்னு. அந்த கதையில் ஒரு காட்சி வருது, நினைச்சால் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஒரு பையன் வெளியே வந்த பையன் சாலையில் நின்று வெளியூருக்கு போறதுக்காக ஒரு லாரியில இருக்கிறான். லாரி டிரைவர் கேட்கிறாரு, என்னப்பா வேணும் அப்படின்னு. தண்ணி வேணும் அப்படிங்கிறார். லாரி டிரைவர் குடிப்பதற்காக ஒரு பாட்டில தண்ணி வச்சிருக்காரு, அதை கொடுக்குறாரு. அந்த பையன் வாழ்நாளிலேயே பாட்டில தண்ணி இருந்து பார்த்ததே கிடையாது. அவன் முதலாக பாட்டில தண்ணியை பார்த்தோன்னே எப்படி குடிக்கணும்னு தெரியல. ஏன்னா வாட்டர் பாட்டில் அப்படிங்கிற ஒன்றையோ அதுக்குள்ள தண்ணீர் இருக்குங்கிறதோ மூடியை திறந்து குடிக்கணும்னா அவனுக்கு தெரியல. அவன் அந்த பாட்டிலை வச்சு குடிக்கும் போது அவர் சொல்றாரு, இப்படி இல்லை அப்படிங்கும் போது இவனுக்கு ஞாபகம் வருது, கிராமத்துல சோடா கலர்லாம் கொடுக்கிற மாதிரி மேல் மூடியை திறந்து குடிக்கணும் போல இருக்கு. 1960 ஒரு 10 வயது சிறுவனுக்கு தண்ணீர் போத்தல் என்பதே தெரியாது, தண்ணீர் என்பதே தெரியாது, அது விற்கக்கூடிய பொருள் என்றும் தெரியாது. இப்படியெல்லாம் அடைத்து பாட்டில் வைக்க போறாங்க. அன்னைக்கு லாரியில போறவர் தண்ணீர் எடுத்து போக முடியாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு போத்தல்ல இப்படி தண்ணீர் கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த பையனிடமிருந்து நாம் எப்படி மாறிட்டோம்னா, இன்றைக்கு தண்ணீர் என்றாலே பாட்டில் அடைத்து விற்கப்படக்கூடிய ஒரு பொருள், குழாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள். இன்னும் சொல்ல போனால் கிணறு குழந்தைகளுக்கு தெரியாது, குளம் தெரியாது, கண்மாய் தெரியாது, நீர்நிலைகள் எதுவுமே தெரியாது. ஒருபோதும் அவர்கள் வாழ்நாளில் எந்த நீர்நிலையிலும் இறங்கியதே. மண்ணை விட்டும் சரி, நீரை விட்டும் சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டோம். மண்ணோடு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதுதான் மகத்தானது. அதனாலதான் எல்லா கடவுளுக்கும் 2 கால் இருக்கு, 3 கால் கிடையாது, 5 கால் கிடையாது, 10 தலை இருக்கலாம், 6 கைகள் இருக்கலாம். ஆனா 2 கால்கள் தான் கடவுளுக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் பூமியோடு மனிதனை போலவே உறவு கொண்டவர்கள். இன்னொரு கதை இருக்கிறது. அந்த கதையில பாத்தீங்கன்னா, ஒருவரிடம் அவர் நல்ல வசதியா இருந்தவர், ஆனால் இப்ப கையில காசு இல்லை. ஆனால் காசு வர வேண்டியிருக்கு. ஒரு மனிதனுக்கு அவன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி போகணும்னா எது பலம் அப்படிங்கிறத பற்றிய கதை. அது பலம் அப்படிங்கிறத கதையுடைய தலைப்பு. எது பலம் அப்படின்னா, கிரகாத்திரமா இருக்கிறாரு, விவசாயியா இருக்கிறாரு, பெரிய குடும்பம் இருக்கு, ஆனால் சட்டை பையில் சில்லறை காசு கிடையாது. அவருக்கு ஒரு பழக்கம், காசு இல்லாமல் வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா யாராவது வருவாங்க, கேட்பாங்க, ஒண்ணுமே இல்லை, கடன் கேட்பாங்க, எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம், வெளியே எப்படி போறது? அப்ப அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். அவருக்கு திடீரென்று தன்னுடைய பலமெல்லாம் போய் தான் வெறும் போல தோன்றும். இப்படி கையில காசே இல்லாம போயிடுச்சு, ஒரு சில்லறை காசு கூட இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வெளியே போறது? சட்டை போடாமலே இருக்கிறார். மகன்கிட்ட போய் கேட்கிறாரு, வர வேண்டிய கடன்லாம் வந்துச்சாரு, ஏன்பா அவன் என்ன கொடுக்காம ஓடி போயிருவாங்களா அப்படிங்கிறார். உண்மையில ஒரு கேட்க விரும்பியது என்ன அப்படின்னா, சில்லறை காசு கொஞ்சம் கொடுப்பா, வெளியில போனோம்னா கேட்க மாட்டேங்கிறார். கடைசியா இவருக்கு மனைவி வந்து சொல்றாங்க, ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு, அந்த காசு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த கையில காசை வாங்கின உடனே சட்டையை எடுத்து போடுகிறார், சட்டைக்குள்ள கொஞ்சம் காசை போட்டுக்கிறாரு. இப்ப பலம் எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு உண்மையில் அவனுடைய சட்டையில கொஞ்சம் காசு இருந்தா போதும், அவன் தைரியமாக எங்க வேணாலும் போவான் அப்படின்னு. நான் பார்த்திருக்கிறேன் இது போன்ற மனிதர்களை. எங்க கிராமத்துல வாழ்ந்த விவசாயிகளும் சரி, உலகத்தில் எங்க இருந்தாலும் மனிதனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை அவன் கையில் இருக்கக்கூடிய பணம் தான். பெரிய பணம் இல்லை, அவர் லட்சக்கணக்கில் கேட்கல, சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு டீ குடிக்கிறதுக்கு, அல்லது வெளியில போனா எங்கேயாவது ஒரு சின்ன செலவு செய்வதற்கு. ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கிராமப்புறங்களில் வெத்தலை போடுவாங்க, வெத்தலை வாங்குற காசு. ஆனால் அந்த காசு கூட ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போனால் அவன் கையில் அவன் தன்னை வெறும் ஆளாக உணர்கிறான். ஒரு மனிதர்களுடைய மனதை படிப்பதற்கு இல்லையா, அவர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள், எப்படி எல்லாம் வாழ்றாங்க, அவர்களுக்கு என்னெல்லாம் வருகிறது, எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள்ங்கிறத ஐயா அளவுக்கு படித்தவர்களே கிடையாது. நிறைய உளவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர்களுக்கு வந்து நம்ம போய் உட்கார்ந்தா நம்ம முகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. ஐயா அவர்கள் அந்த ஊரை மட்டுமல்ல, அந்த நிலத்தில் இருந்த அத்தனை பேரையும் அவர்களை பார்த்தும் பார்க்காமலுமே அவர்கள் மனதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெண்களை பற்றி இவ்வளவு உயர்வாகவும் சிறப்பாகவும் எழுதிய இன்னொரு எழுத்தாளர் தமிழ்ல கிடையவே கிடையாது. ஐயா
இப்ப கூட ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவல் பார்த்தா இதே போல ஒரு பெண்ணை பெண்கள் அவர் கதைகள்ல வரக்கூடியவர்கள் அபூர்வமான பெண்கள் எழுதுறார். பொதுவாக டால்ஸ்டாயை தான் அப்படி சொல்லுவாங்க. டால்ஸ்டாயினுடைய கதாபாத்திரங்கள், தஸ்தாஸ்கியினுடைய கதாபாத்திரங்கள் வரக்கூடிய பெண்கள் அபூர்வமானவங்க. அவர்கள் நேசத்துக்காக அன்புக்காக என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அந்த மாதிரி விதவிதமான பெண்களை அவர் சித்தரிக்கிறார். ஒரு கதை எழுதியிருக்காரு அங்கனம் அப்படின்னு. அந்த சொல் இங்க உண்டான்னு தெரியல. எங்க பகுதியிலலாம் உண்டு. என்னன்னா சின்ன அங்கனங்கிறது ஒரு சின்ன இடம். அது குளிக்கல் பண்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சிறு அந்த இடத்தில் அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. வெளியில இருந்து யாராவது வந்தா அந்த இடத்துல நின்று புழங்க தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் கீழே விழும் போதெல்லாம் யாராவது உதவிக்கு வருவாங்க. ஒரு குளியல் அறை கட்டலாம் தானே, இன்றைக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. ஆனால் அன்றைக்கு ஒரு கிராமத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு குளியல் அறை என்பது ஒரு பெரிய ஆடம்பரம் கிடையவே கிடையாது. எங்க போய் குளிக்கிறது? திறந்த வெளியில், கண்மாயிலோ குளத்திலோ அல்லது வீட்டின் பின்புறத்திலோ திறந்த வெளியில தான் குளிக்க வேண்டும். ஒரு குளியல் அறையை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேணுங்கிறதுக்காக யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ரகசியமாக தான் அதை செய்து கொள்ளும். இந்த வீட்டுல முதலாக சொன்னா அந்த அங்கனத்தை இடிச்சுட்டு ஒரு புதிய குளியல் அறையை கட்டுங்களேன். அந்த தாத்தா பதறி போயிருந்தார். அப்படிலாம் அதை இடிக்காதீங்க, வேணும்னா புதுசா அவனுக்கு கட்டிக்கோங்க, இதை இடிக்க வேண்டாம் என்கிறார். சொல்லிட்டு புதிதாக ஒரு குளியல் அறையை கட்டுறாங்க. என்ன எவ்வளவு அழகா எழுதுறாங்க. அந்த குளியல் அறையில் பெண்களுக்கு ஒரு வசதி, உட்கார்ந்து கொண்டு கால்களை நீட்டிக்கொண்டு எந்த பயமும் இல்லாமல் இயல்பாக அவர்கள் குளிக்கலாம். அந்த வசதியை அவர்கள் ஏற்படுத்தி தராங்க. இந்த பெண்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசமாக இருக்கும். ஆனால் என்ன என்றால் மற்றவர்கள் வழிக்கு விழுந்து விடக்கூடிய அந்த அங்கடத்தில் இவர்கள் வீட்டு வல்ல மனிதர்கள் யாருமே விழுகவே இல்லை. ஆனால் இவர்களாக கட்டிய அந்த புதிய குளியல் அறையில் தாத்தா வழிக்கு விழுந்தார். அவர்கள் பயன்படுத்த தெரியல. புதிய விஷயங்களை பொறுத்த மட்டும் அது பிறருக்கானதுதான். அந்த தலைமுறைக்கு அது ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. கடைசியில் கூட அவங்க சொல்றாங்க, அதை இடிக்காம கூட விட்டுருங்க, அது ஒரு ஞாபகம், ஒரு நினைவு அப்படின்னு. இந்த பெண்களை பற்றி எழுதுவதிலேயே நான் இதுவரை படித்த இலக்கியங்களிலே இப்படி ஒரு பெண்ணை யாரும் சித்தரித்து எழுதியதாக எனக்கு தெரியவே தெரியல. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை பற்றி ஐயா ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதைக்கு பேர் தொண்டு செய்யவில்லை. என்ன தொண்டு செய்கிறார்கள்? ஒரு பெண்ணை பற்றி ஒருவர் ஊருக்கு ரொம்ப நாள் கழித்து திரும்பி வருவார். பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கி யாராவது தெரிஞ்ச முகம் இருக்கான்னு பார்க்கும்போது ஊர்க்காரர் ஒருவரை பார்க்கிறார். ஊர்க்காரர் சொல்றாரு, கேள்விப்பட்டியாமா அந்த காமம்மான்னு சொல்லப்படக்கூடிய அம்மா இறந்து போயிடுச்சு. எப்ப? அது இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போச்சு. இவர்கள் 2 பேரும் ஒரு பெண்ணை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். அந்த பொண்ணு யாரு அப்படின்னா, ஐயா சொல்றாங்க என்னன்னா, பசித்தால் பசி எரிந்து யாரோ ஒருவர் உணவு கொடுப்பார். யார் வீட்டுல இருந்து எந்த பொண்ணா இருந்தாலும் சரி பசிக்கு உணவு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய உடற்பசிக்கு யாராவது அப்படி வந்து ஐயோ பாவம் வந்து உடற்பசியில் இருக்கிறானேன்னு சொல்லி யாராவது ஒரு பொண்ணு மனம் திறந்து அவனுக்கு அந்த தன் உடலை கொடுப்பாளா என்ன? ஆனா அப்படி கொடுக்குற ஒரு அம்மா இருந்தா அந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அட இந்த உடம்பு இன்னொரு மனுஷனை சந்தோஷப்படுத்தனா கொடுத்துடலாம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவ. யாருக்கு கொடுக்குறா? அந்த ஊர்ல மனைவியை இழந்து போனவர்கள் இருக்கிறார். அந்த மனைவியை இழந்து போனவருக்கு வேறு துணை கிடையாது. ஆனால் உடலோ அவர்களுக்கு இச்சையில் கண்டிப்பாக காமத்தின் வசப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. யார்கிட்ட போய் கேட்பாங்க? வேற ஏதாவது ஒன்றை யாசிக்கலாம். அதே நேரத்தில் இது போல வேற எங்காவது ஒருவரை தேடி போய் பணம் கொடுத்து அந்த சுடர் சுகத்தை பெற அவர் விரும்புறது. இந்த அம்மா சொல்லுவாங்களா, அப்படி யாராவது மனைவி இழந்தவர்தான் வாங்கியாதனால ஒரு வயசு சோறு தர மாதிரி கொடுக்குறாங்க. சந்தோஷமாக தன் உடலை அந்த அம்மா மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். இளைஞர்களுக்கு கொடுக்கிறார், விவசாயிகளுக்கு கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஒரு பைசா கூட அதுக்கு பணம் தருவது. அப்போ அவளை எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் வேசின்னு சொல்லும் போது அவள் சொல்றா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, சந்தோஷம் தானமா படுத்திருக்கேன், நான் என்ன அதுக்கு ஏதாவது காசு வாங்கணும்னா ஒண்ணுமே இல்லையே. எத்தனையோ பேர் நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, நான் அவங்க என்கிட்ட சாப்பாடு கேட்கல. ஆனால் அந்த தேவையை யாரோ ஒருத்தர் பூர்த்தி செய்யத்தானே வேணும். பூர்த்தி செய்யும் போது அந்த அம்மா எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறதை சொல்றாரு. இளைஞர்கள் வந்தால் அவர்கள் இந்த பெண்ணோடு உறவு கொண்டால் அவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், இப்படி இங்க வந்து போயிருக்காத, ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஒழுங்கா ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்ந்துக்கோ. யாருக்கு உடற் தேவை இருக்கிறது அவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். சில நேரங்களில் அதே பெண்ணோடு அந்த பெண்ணோட தந்தையும் வந்திருப்பார், மகனும் வந்திருப்பார். அந்த அம்மா சொல்லும், பாவம் அப்பா. அப்போ முதுமையிலும் கூட ஒரு மனிதனுக்கு காமமும் சரி, காம இச்சைகளும் சரி, ஏதோ ஒரு வடிகாலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான் செய்வது ஒரு சேவைதான் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் சித்தரிக்கிறார். இப்ப பிரெஞ்சில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல இப்படி பெண்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் காசுக்காக
இல்லை என்றால் ஏதோ ஒரு நோக்கம் கருதி செய்தார்கள். நிறைய நேரங்களில் செய்வாங்க, இவர்கள் வந்து பணத்தை பறிச்சிருவாங்க அல்லது குறுகிய ஏதாவது திட்டமிட்டு குற்றம் புரிவார்கள். அப்படி எதுவுமே செய்யலை. இதையெல்லாம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு இன்னொன்றும் இருக்கிறது. யாராவது இறந்து போய்விட்டால் அந்த இறந்த வீட்டில் போய் எந்த கூலியும் வாங்காமல் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யலாம். அவள் வேலையை வாங்குவதற்காக அத்தனை பேரும் இறந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு வருவாங்க. அந்த அம்மாவை ஒப்பாரி வைப்பாள், அவளை வீட்டு வேலைகள் செய்வாள். அந்த பணம் போற வரைக்கும் எல்லாரையும் செய்யறாள். அதுவரை அவளை பயன்படுத்தி விட்டு அவள் போன பிறகு அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூடி செய்வாங்களா, இவளை வரல வேண்டாம் யார் கேட்டார். அவளுடைய தேவை அந்த ஊருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவள்தான். அவளுடைய இந்த சேவைகளிலேயே பெரிய சேவை என்ன அப்படின்னா, ஒரு முறை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்வதற்காக காவல்துறை வரும்போது அவர் நிரபராதி, உண்மையில் அப்படி அவர் குற்றம் இழைக்கல. ஆனால் அவரோட பிள்ளைகள் குடும்பம் தப்பி போகணும்னு நினைக்கிற நேரத்துல அந்த ஊர்க்காரங்களுக்கு வழியே தெரியல. இந்த அம்மா ஒரு சின்ன கடை நடத்துகிறார். அந்த கடை வாசல்ல வந்து நின்று சொல்றாங்க, போலீஸ் வந்துட்டு இருக்கு. அவர்கள் வந்தால் கைது செய்து விடுவார்கள். கைது செய்தால் அந்த குடும்பமே பாழாயிரும். எதையாவது செஞ்சு அந்த போலீஸை கொஞ்சம் நிறுத்துமான்னு சொல்றாங்க. அவள் அதற்கும் உதவி செய்தாள். என்ன செய்தார்? ஆனால் அந்த காவலர்களை கூட அவள் தன்னுடைய உடலைத்தான் கொடுத்திருப்பாள், தனக்கான இன்பத்தை தான் பகிர்ந்து கொடுத்திருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இறந்து போய்விட்டாள் அந்த கிராமத்துல. இந்தியர்களுடைய இலக்கியங்களை நாம வாசிக்கும் போது இந்திய இலக்கியத்துல உயர்வான பெரிய பெரிய சீதையை சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பெரிய பெரிய புகழ்பெற்ற பெண்களை எல்லாம் இலக்கியம் சித்தரித்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு எளிய பெண், அவளுடைய மனதை எல்லாம் படிக்கும் போது புரிந்து கொள்ளவே முடியல. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணிற்கு இந்த சமூகம் பற்றியோ அல்லது அவருடைய அவப்பெயர்கள் எதுவுமே முக்கியம் இல்லை. இன்னொன்று, அவளை இப்படி எல்லாம் பயன்படுத்துகிறோமேங்கிற ஒரு குற்றம் அனுபவம் இல்லை. ஆனால் அவள் ஒன்றை நினைத்தால் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு மனிதனுடைய உடல் தேவைதான். இப்ப பேசும்போது ஐயா பத்தி சொன்னாங்க, பாலியல் கதைகள் எல்லாம் தொகுத்தார். அதுவும் வாழ்வினுடைய ஒரு பகுதி தானே, ரகசியமாக பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதி தானே. அது அதை அவர் சேகரிக்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கெல்லாம் ஒரு மனது இருந்தது. அது போன்ற ஒரு மனிதன் வந்து வெறுமனாக பகல்ல மட்டுமே வாழுகிறது. அவனுக்கு ஒரு இரவு வாழ்க்கையும் இருக்கத்தானே இருக்கு, இன்பங்கள் இருக்கத்தானே இருக்கு. அதை பொது வெளியில் நாம பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தேவைகளை ஒருவர் புரிந்து கொள்கிறார், புரிந்து கொண்டு அந்த தேவைகளை எல்லாம் அனுசரித்து செய்கிறார். அப்படி ஒரு பெண் அந்த ஊர்ல இருந்தார். ஆனால் அவள் இப்ப இறந்துட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றி. இன்றைக்கு இருக்கக்கூடிய தவறான செயல்கள் இருக்குல்ல, குறிப்பாக அந்த 10 வயதுல தொடங்கி 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தவறான செயலுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்களுக்கான வழிகாட்டுதல். உணவை அவர்களால் வாங்கிட முடியும், பொருட்களை வாங்கிட முடியும், ஆனால் அவர்களுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அதை கூட ஒரு பிழைப்பாளி கணக்கில் இருக்கிறாரு. கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்து மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிறத எழுதுறாரு. படிக்க 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 நீங்கள் விழுந்து கொண்டே போகக்கூடிய ஒரு மாபெரும் புனை உலகத்தை ஐயா எழுதியிருக்காங்க. தமிழ் மொழியில ஐயா எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே இந்த மொழிக்கும் சரி, அந்த மொழியில் படிக்கக்கூடிய நமக்கெல்லாம் உண்மையிலே பெரிய பேரு. அவர் 100 ஆண்டு வாழ்ந்து நோபல் உட்பட எல்லா விருதுகளையும் பெற்று நம்ம எல்லாம் மகிழ்விக்கணும்னு கேட்கிறேன். நன்றி.